இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மேத்தி சிக்கன் பண்ண போறோம். அதாவது மேத்தினா கஸ்தூரி மேத்தி வெந்தய கீரையை வச்சு சிக்கன் பண்ண போறோம். கசக்காதா? இல்ல நம்ம வந்து ட்ரை தான் போட போறோம், ரொம்ப கசக்காது. ஓகே. ஸோ மேத்தி சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சிக்கன், எண்ணெய், தனியாத்தூள், தயிர், வெறும் மிளகாய் தூள், கஸ்தூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, வரமிளகா, கரம் மசாலா, மஞ்சத்தூள். ஓகே. ஸோ தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அந்த மிக்சிங்கை ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணிடலாமா? ஓகே. ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருசு வேணுமா? சின்னது தான். வெறும் மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். தனியாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன். ஓகே. எப்பவுமே அதை விட கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்றதுக்காக. மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா. கரம் மசாலா ஃபுல்லாக 1 ஸ்பூன். இதில் இது வேணும். சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா சால்ட் நம்ம இப்போ போடுறது தான், இதுக்கப்புறம் போட போறது இல்லை. இது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து தயிர். தயிர் வந்து நிறையவே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாம. ரொம்ப புளிப்பு வேண்டாம், புளிப்பு இல்லாம எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வேணுமா? இந்த ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஈரப்பதத்துக்கு இன்னும் நம்ம தயிர் போடணும். ஓகே. இது நல்லா பேஸ்ட் மாதிரி வரல, தண்ணி நம்ம போட போறது இல்ல, தயிர் வச்சு தான் ஃபுல்லா பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதனால பார்த்து நம்ம போட்டுக்கலாம். கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேஸ்ட் மாதிரி. ஆமா, நல்ல ஒரு பேஸ்ட். இது ஃப்ரை பண்ண போறோமா நம்ம? இல்ல இதுல வந்து சிக்கனை போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஊற விட போறோம். ஓ, வேற ஏதாவது அரைக்கிறதுக்கு இருக்கா? இல்ல அரைக்கலாம் போறது இல்ல. சோ இத ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் இதுல முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனை குக் பண்ண போறோம். ஓகே. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது இந்த மாதிரி எங்கேயுமே எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா அந்த கர்ட்ல மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 200 கிராம் போல எடுத்திருக்கோம். அந்த 200 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு, இது எலும்பு இருக்கிறதும் எடுத்துக்கலாம், எலும்பு இல்லாம எந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். செஸ்ட் அந்த மாதிரி என்ன போர்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா இந்த கர்டு இந்த மசாலால நல்லா. அப்ப இதுக்கப்புறம் நம்ம மசாலா போட மாட்டோம்? இல்ல, ஏதோ மசாலா போட போறது இல்ல. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஓரமா வச்சிடலாம். இப்போ கடாயை நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு தான் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிப்போம். ஆனால் இப்போ பொரிக்கல, நார்மலாக எப்பவும் போல மசாலா மாதிரி அப்படிதான் வந்து பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கே நம்ம வந்து மசாலாஸ்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அது ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் உல்டாவா நம்ம பண்ணணும். ஸோ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போட போகிறோம். ஓகே. சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டா இருக்கா? இப்ப காரம் இன் கேஸ் நீங்க கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கோ. ஓகே. சோ என்னதான் இருந்தாலும் இதுல தக்காளி வெங்காயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலதான் இப்ப மேரினேட் பண்ணி அப்படியே இது போட்டு வச்சோம்னா அது இப்ப வந்து கடாய் நல்லா காஞ்சிட்டு இல்ல வந்து இப்ப நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பார்த்து குடிச்சுக்கோங்க, நான் விட்டுறேன். போதுமா? ஓகே. ஸோ எண்ணெய் வந்து ஊற்றி இருக்கிறோம். இது என்ன? இது ரீஃபண்ட் ஆயில் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு இல்லை, நார்மல் குக்கிங்காக தான் இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து போட்டிருக்கிறோம்.
ஸோ அதுக்காக சட்டியும் சூடாகணும், எண்ணெயும் சூடாகணும், அதுக்கான டைம் கொடுத்துரும். அதே சமயத்தில் சிக்கனும் கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணது நல்லா ஊறணும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். சிக்கனோட சேர்த்து மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், தயிர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி அதை நல்லா ஊறட்டும்னு சொல்லி ஊற வச்சிருந்தோம். அது நல்லா ஊறிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்டி வச்சு எண்ணெய் வச்சிருக்கோம். இப்ப அதுல என்ன பண்ண போறோம்? இந்த எண்ணெயில வந்து கொஞ்சமா வந்து வரமிளகா போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப காரமாயிட்டதா? இல்ல சும்மா இது ஒரு கார்னிஷ் மாதிரி தான். ஓகே, சோ கட் பண்ணாம அப்படியே? ஆமா, அப்படியே முழுசா தான் போடுறேன். இதுல வந்து கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சம் போட்டிருக்கோம். சோ இதுலயும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஆயிட்டா? இல்ல கொஞ்சமா தான் போடுறோம், நிறைய போடுறோம். மிக்சிங். இப்போ இது பேஸ்டா போடாம நறுக்கியும் போடலாம். நம்ம ஆல்ரெடி அதுல பேஸ்ட் போட்டிருக்கோம்ன்றதுனால இதுல ஒரு சின்ன ஃபிளேவர் மாறட்டும் அப்படின்றதுக்காக நறுக்கியும் போட்டுக்கலாம், தட்டி கூட போட்டுக்கலாம். அதுவும் பூண்டு ஃபிளேவர் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது. இப்போ இந்த சிக்கனை இதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இது கூட இப்ப ஆட் பண்ணும்போது கொஞ்சமா இது கூட அந்த சொன்னோம்ல அந்த கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கொஞ்சமா தான் போடுறேன். மறுபடியும் போடுவோம். ஆமா, நம்ம மறுபடியும் போடுவோம். சிக்கன் குக் ஆகும்போது நம்ம மறுபடியும் போடுவோம். இது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுல போடல, இதுலதான். ஆமா, இது எல்லாமே போட்டு அப்படியே நம்ம எடுத்து ஆயில்ல போட்டுருவோம். இந்த மசாலாஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே சரி. ஆமா, எல்லாமே இதுல தான் போடுவோம். அதாவது வெங்காயம் தக்காளி எப்படி நம்ம வதக்கணும்னா ஒரு பேஸ்ட்ரி அந்த ஒரு இது வருமோ, ஸோ அந்த ஒரு இதுவை வந்து நம்ம இந்த மசாலால போட்டு மேரினேட் பண்ணதுல அது கொடுக்குது. இதுல நம்ம தயிர்னாலதான் ஊட்டிட்டு இருக்கேன் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நான் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி போட வேண்டாம். தண்ணி போட்டு வாஷ் பண்ணி அந்த மாதிரி போட வேண்டாம். ஏன்னா இப்ப சிக்கன்ல இருந்து நமக்கு தண்ணி வெளியில வரும். இன்னொன்னு நம்ம தயிர் நல்லா ஆட் பண்ணிருக்கிறதுனால தயிர்ல இருந்தும் நம்மளுக்கு தண்ணி வந்து வெளியே வரும். இப்ப நார்மல் விடுற எண்ணெயை விட கொஞ்சம் ஜாஸ்தியா? ஆமா, கொஞ்சம் அதிகமா. ஏன்னா இது நம்ம வந்து தண்ணி போடாம அப்படியே தான் குக் பண்ண போறோம். ஸோ நம்ம பேன்னா கூட அடிக்கடிக்கு நம்ம பார்க்கலாம். இது கடாயின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்குது. ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கணும், அது கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் மசாலாஸ் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கனை போட்டு, அதுவும் ஆக்சுவலி ஒரு ஈஸி குக்கிங்கா இருந்தாலுமே கூட வெங்காயம் தக்காளியே இல்ல. நீங்க வீட்டுல மசாலாஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மசாலாஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா, மசாலாஸை போட்டு பரட்டணுமா, அப்படியே போட்டு எடுத்தோமா சட்டியில, அப்படிதான். பொரிக்கணும்னாலும் எண்ணெய் அதிகமா தேவைப்படும். இது பொரிக்கிறதும் இல்லை, அப்படியே அந்த பபுள்ஸா வந்துட்டு இருக்குது. இது திறந்து இருக்கட்டும், இல்ல மூடி திறந்து வைக்கலாம், மூடி வைக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அது அந்த கலர் சேஞ்ச் ஆகும்ல. ஓகே, சோ அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி படிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம எல்லா மசாலாமே வந்து ராவா தான் போட்டிருக்கோம், எண்ணெயில எல்லாம் எதையுமே வதக்கல. சோ அதனால அந்த ஹீட் ஆயில்ல வந்து அது எல்லாமே நல்லா வதங்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பபிள்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சமா தான் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கோம். மறுபடியும் இது நல்ல ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 80% குக் ஆகும்போது மறுபடியும் நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி நம்ம மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணலாம், அப்பவே கூட போடலாமா? அப்பயும் போட்டுக்கலாம். இல்ல ரொம்ப கசப்பு மாதிரி? இல்ல அப்படிலாம் எதுவும் தெரியாது. நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், நம்ம இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அகைன் நம்ம லாஸ்டா நம்ம போடும்போது எவ்வளவு போட்டோம் அப்படின்றது அளவு தெரியாது, மறந்துருவோம். அதுக்காக தான் நம்ம இப்ப கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே தண்ணி வெளியில வர ஆரம்பிக்குது. தண்ணி எண்ணெய் இது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகி குக் ஆகுது. மண்சட்டி அதனால அடி பிடிக்கும், அப்பப்போ கிண்டி விட்டுட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வேற எந்த பாத்திரமா இருந்தாலுமே கூட பிடிக்கும். அன்டில் அன்லெஸ் நான் ஸ்டிக்கை தவிர்த்து நீங்க நார்மலான ஒரு கடாயில இதுலயாவது பண்ணீங்கன்னா கூட, பேன்ல பண்ணீங்கன்னா கூட பிடிக்கும். இன்னும் மண்சட்டினா எக்ஸ்ட்ராவாவே பிடிக்கும்.
ஆனா இது வெறும் மசாலா மட்டும் போட்டோன்ற அந்த ஒரு ஃபீலே இல்லை. நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கின்னு ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆயிட்டு பிறகு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுல எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போறோம். ஆமா, இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து எண்ணெயோட சேர்ந்து தண்ணியும் வருதுனால தண்ணி வத்ததுக்கு அப்புறமா மூடலாம். தண்ணி லைட்டா, அதாவது லைட்டா குக் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா இப்போ நம்மளுக்கு அடிக்கடிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. தண்ணியே நம்ம போடாதனால பாத்தீங்கன்னா இது சட்டின்றதுனால அடியில உட்கார ஆரம்பிக்கும். அதுக்காக தான் குக் ஆயிடும், வேகமாவே குக் ஆயிடும். ரொம்ப நேரம்லாம் நம்மளுக்கு எடுக்காது. இப்போ இதே மெத்தட்ல நம்ம மட்டன் பண்ணலாமா? அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, குக்கிங் டைம். ஆமா, அது நம்ம என்ன பண்ணணும்னா மட்டனை தனியா கொஞ்சம் ப்ரெஷர் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடலாம். இல்லைன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே போட்டு தண்ணி கம்மியா போட்டு ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. சட்டியில போடுறதுக்கு பதிலா மேரினேட்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கர்ல போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். ஆனா குக்கர்ல போட்டு எடுத்தா இந்த இல்ல இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் மட்டன் உங்களுக்கு கண்டிப்பா. ஆல்ரெடி மட்டன்ல இருந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு பிரிஞ்சு வரும். நம்ம வேணும் எண்ணெயும் கொஞ்சம் போட்டிருப்போம். ஸோ இன்னும் நல்லா இந்த ரெட் கலர் மசாலாஸோட நல்லா வரும். நீங்க இந்த பஞ்சாப் சைட்லாம் போனீங்கன்னா இந்த ரோட்டிக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்க. அது ஆலு மசாலாவா இருந்தாலும் சரி, சென்னா மசாலாவா இருந்தாலும் ஒரு மாதிரி ரெட் கலர்ல, காஷ்மீரி இதுனால ஒரு ரெட் நல்லா ஆயில் பிரிஞ்சு அது ஒரு ரெட் கலர்ல இருக்கும் அந்த கிரேவி. சோ இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஆமா மறுபடியும் வந்து ஓகே கஸ்தூரி மேத்தி ஆட் பண்றேன். இப்பவே வாயில இல்ல இப்பவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்பதான் அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து இதுல நல்லாவே இருந்து இறங்கும். ஆனா ட்ரை தான் போடணும், பச்சை வெந்தயக்கீரை போடக்கூடாது இல்ல? இல்ல ட்ரையே மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இப்ப நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாமே பொடியா சாப் பண்ணி, அது வெந்தயக்கீரை எப்படி, அதாவது கஸ்தூரி மேத்தி எப்படி பொடி பொடியா இருக்கோ அந்த மாதிரி கூட நம்ம பொடி பொடியா எல்லாத்தையும் சாப் பண்ணி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அப்படின்னு வெளியே யாரும் எடுத்து போடக்கூடாது. ஓகே, அதுக்காக சொல்லுங்க. முழுசா தெரிஞ்சாதானே எடுத்து வைப்பீங்க. ஆமா, எல்லாமே சாப் பண்ணிட்டோம்னா எதுவுமே தெரியாது. இப்ப வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது அப்படியே ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியில ஆரம்பிச்சதுனால அது அடிப்பிடிக்கிறதும் இருக்காதுனால இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ யூஸ்வலாவே குக்கிங் டைம் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ். ஆமா, சிக்கன் 10ல இருந்து 12 மினிட்ஸ் வரைக்கும். இது கர்ட் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது சாஃப்ட் ஆயிடும் சிக்கன் நமக்கு. அது இல்லாம நம்ம சிக்கனை வந்து இந்த எண்ணெயெல்லாம் போட்டு வதக்கி கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் போல நம்ம அதை ஊற வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் இதோட குக்கிங் டைம் ஒரு 8 மினிட்ஸ் அந்த அளவுக்கு. ஓகே. ஸோ அந்த 8 மினிட்ஸ் குக்கிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் நிறைய விட்டுருக்கிறதுனாலயே கூட அது நல்லா இன்னும் பிளண்ட் ஆகி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஆமா, ஃப்ரை ஆகி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் மசாலால. ஸோ அது குக்கிங் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆகணும், அதுக்கான டைம் மட்டும் தான். இது எல்லாமே போட்டாச்சு, நம்ம எல்லாமே போட்டாச்சுன்னு சட்டியில இல்ல ஃபர்ஸ்டே போட்டாச்சு. ஆமா, ஒரு இன்ஸ்டன்ட் குயிக்கா ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும்னா பெஸ்ட் இதுதான். எஸ்பெஷலி ஃபார் சிங்கிளா தலையா இருக்கிறாங்க, ஐ மீன் பேச்சுலர் குக்கிங் தேவைப்படுறவங்களுக்கு. இல்ல அதாவது இந்த மசாலாஸ்லாம் போட்டு அது எவ்வளவு போடணும், என்ன போடணும், எப்படி எந்த ஸ்டேஜ்ல வதக்கணும், அந்த பிரச்சனையே போட்டுறது எடுக்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுவே வந்து நீங்க ரைஸ் வச்சும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கும் நல்லதா இருக்கும் நினைக்கிறேன். தாராளமாவே டிஃபனுக்கும் நல்லதா இருக்கும், நல்லா இருக்கும், ரைஸ்க்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இன்னொன்னு இதை நீங்க எடுத்து வைக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நல்லா வந்து அது குக் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். போட்டது ஃபர்ஸ்ட் சட்டி ஃபுல்லா இருந்தது, அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஸோ குக்கிங்கான டைம் கொடுத்துரும். இப்போ வந்து குக் ஆயிடுச்சு, நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. என்ன நல்ல ஸ்மெல்லு. ஆமா, ஃபுல்லா பாருங்க நம்ம போட்ட எல்லாமே வந்து நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு எப்படி ஒரு கிரேவி பதம் வருமோ அந்த மாதிரி வந்துடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து கர்ட்ல போட்டு நல்லா ஊற வச்சதுனால இங்க பாத்தீங்கன்னா சிக்கன் எவ்வளவு நல்லா வந்து குக் ஆயிருக்கு பாருங்க. சும்மா லைட்டானாலே பிரண்டி வச்சு அழுத்தினாலே வந்து சிக்கன் வந்து பீஸ். ஸோ நம்மளுடைய கஸ்தூரி மேத்தி சிக்கன் ரெடி. குயிக்கா இன்ஸ்டன்டா டக்குன்னு ஒரு சிக்கன் பண்ணணும், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சூப்பர். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் காரம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இந்த வரமிளகாய் வந்து தாலிசம்க்கு ஒரு ஃபிளேவருக்காக போட்டிருக்கோம். ஆனா நம்ம வந்து கடுகு கூட போட வேண்டிய இல்ல. கடுகு கூட போடல.
அது தேவையில்லையா? ஆஹா, கரம் மசாலா? கரம் மசாலா நம்ம போட்டோம். ஆஹா, தாளிசமுக்கு சொல்றேன். பட்டை கிராம்பு மசாலாக்கு பதிலாக தான் நம்ம பவுடரா போட்டோம். ஓகே. வாவ். ரொம்ப மெனக்கெட வேணாம். ஒரு சிக்கனுக்காக நிறைய பேர் நிறைய போட்டு பயங்கரமா மெனக்கெடுவாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு மெனக்கடுற அளவுக்குலாம் ஒரு இது கிடையாது. பட் ஆனா நீங்க என்ன மெனக்கெட்டு பண்ண ஒரு டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் இதுல வந்துடும். அதாவது இப்போ சிந்தாமணி சிக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வரமிளகாய் ஆமா. இருக்கும், சின்ன வெங்காயம் இது இருக்கும். மற்றபடி அது வதங்கணும், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் வந்து லேயர் லேயரா வர அளவு இது மேல கொஞ்சமா ஒரு கஸ்தூரி. கார்னிஷ்காக கொஞ்சமா போடுறேன். அதுக்கு மேல கொஞ்சமா வந்து கொத்தமல்லி. ஓகே, சுட சுட மீத்தி சிக்கன் வந்து ரெடியா இருக்குது. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்துல வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம், உப்பு போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம், தயிர் போட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த பேஸ்ட்ல நம்ம வந்து சிக்கனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடறோம். தனியா ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அந்த கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ அதுல வரமிளகாய் போடுறோம். இந்த சிக்கன் கூட கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு விழுதும் வரமிளகாவும் வதங்கின அந்த எண்ணெயில இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்றோம். ஃபைனலா வந்து அது நல்லா குக் ஆகி சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கார்னிஷ் கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணோம்னா நம்மளுடைய கஸ்தூரி மேத்தி சிக்கன் ரெடி.